பிசினஸ் பண்ணணுமா? யோசிக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இப்படிதான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ மார்க்கெட்ல எந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நான் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ மார்க்கெட்ல ஆல்ரெடி நிறைய காம்படிட்டர் இருந்தாங்க. நிறைய பேர் ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காம்படிஷன்லாம் மீறி நம்ம எப்படி இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சென்சோடைன் டூத் பேஸ்ட் உள்ள வரும்போது ஆல்ரெடி கோல்கேட்டு, பெப்சுடன்ட் அண்ட் தென் டாபர் ரெட், இந்த மாதிரி 3 பிராண்டு நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருந்தாங்க. கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல என்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா அதை கொண்டு போய் மார்க்கெட்ல சேர்க்க முடியும் அப்படிங்கிறத சென்சோடைன் யோசிச்சு அதுல சின்ன சின்ன ட்வீக் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை இப்போ மார்க்கெட்ல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ மார்க்கெட்ல இப்போ அவங்களும் ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு காம்படிட்டர் இருக்காங்கன்னா அதை மைனஸா பார்க்காம அதை பிளஸ்ஸா பார்த்து அவங்க எவ்வளவு தூரம் சப்ளை பண்றாங்க, அதுல எந்த ப்ராடக்ட் நல்லா போகுது, அதுல என்ன ஒரு சின்ன ட்வீக் பண்ணா அது இன்னும் கஸ்டமருக்கு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ல என்ன எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டும் மார்க்கெட்ல சர்வைவ் ஆயிரும். ஸோ இதனால தான்